சிவ சிவ அன்பே சோமாரக்களின் பயணம் பிரியமான நண்பர்களுக்கு முன்னேற வணக்கம். முந்தைய சிறப்பு விருந்தினராக வந்து டாக்டர் பிருந்தா மரம் அவர்களை குறிப்பாக வருகின்றார்கள். இதன் மரம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் சீசன் 10. இந்த வாய்ப்பு கொடுத்த திரு பாலகிருஷ்ண அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாபிக்கு எக்ஸசைஸ் தெரப்பி அப்படின்ற டாபிக் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் தெரப்பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி எல்லாரும் பண்ணுறது தான், ரெகுலராக எல்லாரும் செய்யறது தான், ஓகேங்களா. ஆனால் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு தெரியணும். இப்போ நம்ம நார்மலாக நம்ம வந்து எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் நார்மலாக செய்கிற வேலைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. நார்மலாக நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஓகேங்களா. ஏதாவது ஒரு வேலைன்னு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா, ஒரு பாத்திரம் கழுவுறேன்னா அப்பர் மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும், ஓகேங்களா. நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா ஒன் சைடு ஷோல்டர் மசிலும் முதுகு வந்து வளையும், ஓகேங்களா. அப்போ பேக் மசில்ஸ் வேலை செய்யும். இப்போ வெளியில ஏதாவது வெயிட் தூக்கிட்டு படியில ஏறுறோம் அப்படின்னா மெயினா வந்து கால் தான் வந்துட்டு வேலை செய்யும். ஸோ நம்ம செய்யற வேலையை பொறுத்து நம்மளோட மசில்ஸ் வந்து வேலை செய்யும். ஸோ அதுக்கு பேர் வந்து எக்ஸசைஸ் கிடையாது. அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா மசில்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும், ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸசைஸ். தவிர நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு மசிலை மட்டும் தொடர்ந்து நம்ம வேலை செய்யறோம், துணி துவைக்கும் போது ஒரே ஒரு மசில் அந்த மாதிரி தான் வேலை செய்யும். ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மசில்ஸ் மட்டும்தான் ஒரு வேலையை நம்ம வந்து செய்யும் போது வேலை செய்யும். ஸோ நம்ம வந்து ஹோல் பாடி மசில்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எல்லாம் ஆக்டிவா இருக்கணும், எல்லா மசில்ஸ்க்கும் பிளட் சப்ளை போகணும் அப்படின்னா நம்ம ஹோல் பாடி எக்ஸசைஸ் அதுக்குன்னு தனியா நம்ம செஞ்சா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்ட்டு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா ஒரு டைம், இந்த டைம் தான் அப்படின்னா அந்த டைம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு 7 o'clock முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ½ an hour இருந்தாலும் சரி, 1 hour இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டைமிங் குறிப்பிட்டு வச்சிட்டீங்கன்னா அந்த டைம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும், ஓகேங்களா. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும், ஓகேங்களா. நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் இது வந்துட்டு செக்ரீட் ஆகும். ஸோ அது என்னென்ன வேலை செய்யுது நம்ம உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான வேலை நம்ம கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு ரத்த குழாயில வர்ற கொழுப்பை ரிலீஸ் பண்ற ஒரே ஒரு ஹார்மோன், முக்கியமான ஹார்மோன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான். ஸோ இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து நம்ம உடம்புல வந்து லைட்டா தான் சுரக்கும், ஓகேங்களா. அதை நம்ம எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்றது, நல்லா ஆரோக்கியமா எப்படி இருக்கிறது அப்படின்னா நம்ம ரெகுலரா ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற கெமிக்கல் வந்து என்சைம் வந்து சுரக்கும். அப்போ அது நம்மளுக்கு சுரக்கும் போது நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கிற இந்த கொழுப்புகள்லாம் வந்து கரைஞ்சிடும். ஸோ அதனாலதான் எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு சிலருக்கு வரும், ஏன்னா அவங்க வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா பீடி, சிகரெட்டு, இல்ல தண்ணி அடிக்கிறது, இல்ல ரொம்ப வெயில்ல போறது, அந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. இல்ல சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து கொழுப்பு அதிகமா எடுத்துக்கிறது, ரீஃபைன்டு ஆயில்ஸ் யூஸ் பண்றது, அதே மாதிரி வெளியில போய் இந்த பஜ்ஜி, போண்டா, வடை அந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரே எண்ணெயில போட்டு போட்டு எடுக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ரெகுலரா அதே டெய்லி ஒரு 2 போண்டா சாப்பிட்டா எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும், நம்மளுக்கு ஒரு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டாதான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், இல்ல ஒரு டீ சாப்பிட்டாதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க, எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணுவாங்க, ஆனா வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது மேக்சிமம் ஒரு 80 to 90% வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து 90% வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வேற எந்த வியாதி வர்றதும் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நம்ம ஒரு ஒரு செல்லுக்கும் வந்து பிளட் தேவை. பிளட் என்ன பண்ணுது, ட்ரெயின்ல போற மாதிரி சாப்பாடு கூட்ஸ் வண்டி மாதிரி எடுத்துட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு ஒரு செல்லுக்கும் வந்து ஆக்சிஜன் தேவை, விட்டமின்ஸ் தேவை, மினரல்ஸ் தேவை, இந்த மாதிரி எல்லாமே ஒரு செல் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு ஆக்சிஜன் எல்லாமே தேவை. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு போறது பிளட் தான். அப்ப அந்த பிளட் வந்து ஸ்பீடா போறதுக்கும் ஸ்லோவா போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி
ரொம்ப கெட்டியாயிருச்சு அப்படின்னாலும் ரொம்ப ஸ்லோவா போகும். அப்போ ப்ரெஷர் வந்து அதிகமாயிடும். ஸோ அதுக்கு தான் வந்து தின்னர் கொடுக்குறாங்க. பிளட் வந்து தின்னா இருந்துச்சுன்னா ஸ்பீடா போகும், அப்போ ப்ரெஷர் வந்து லோ ஆயிடும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாம நம்ம இயற்கையாவே வந்து நம்ம உடம்புல வந்து செக்ரேட் ஆகுறது நைட்ரிக் ஆக்சைடு. இன்னொன்று வந்து WBCல வர்ற பேசோஃபில் அப்படின்றத தான் வந்து நம்மளோட உடம்புல வந்து ஹெப்பாரின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அந்த ஹெப்பாரின் தான் வந்து நம்மள வந்து பிளட்டை வந்து கட்டி ஆகாம கொலக்கொலப்பு இல்லாம தின்னா அனுப்புற ஒரே ஹார்மோன் ஹெப்பாரின் தான். அந்த ஹெப்பாரின் ஹார்மோனை செக்ரேட் பண்றது இந்த WBC செல்ஸ்ல இருக்கிற பேசோஃபில் அப்படின்றது. ஸோ நம்ம இந்த செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம இயற்கையாவே வந்து நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு கொழுப்பும் வந்து அடைக்க கூடாது, நம்ம நார்மலான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னா அது வந்து எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் அது வந்து சாத்தியம். ஸோ நம்மளுக்கு எந்த இதுவுமே தெரியல, நம்ம ஒண்ணுமே நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து 10 கிலோமீட்டர் தான் போவேன், 5 கிலோமீட்டர் தான் போவேன் அப்படின்ட்டு இல்லாம ஜஸ்ட் ஒரு 10 அடி போங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 100 அடி போங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு 1000 அடி போங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப்பா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த உடனேயும் ரொம்ப அதிகமா பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 10 தடவை ரூமையே ரவுண்ட் அடிங்க. அதுக்கப்புறம் வீட்டை சுத்தி ஒரு 10 ரவுண்ட் அடிங்க. அதுக்கப்புறமா இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட நடைப்பயிற்சியை, இதுவுமே தெரியல நான் எதுவுமே பண்ண முடியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுனாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நடைப்பயிற்சி ரெகுலரா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தீங்கனாலும் உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஓகேங்களா, இன்னொன்னு எக்ஸசைஸ் தெரப்பி அப்படின்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் இருக்கு, ஆனரோபிக் எக்ஸசைஸ் இருக்கு. இப்போ ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து மெதுவா யூஸ் ஆகும், அதாவது என்டியூரன்ஸ் அதிகமாகும். ரொம்ப நேரம் ஒரு வேலையை செய்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஏரோபிக் எக்ஸசைஸ். ஓகேங்களா, இதுவே வந்து அனரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னா ஆக்சிஜன் ஒரு பல்கா வந்து டக்குன்னு செல்ஸுக்கு போய் உடனே பர்ன் அவுட் ஆயிடும். அந்த மாதிரி எக்ஸசைஸ்க்கு பேர் தான் அனரோபிக் எக்ஸசைஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வெயிட் லிஃப்டிங், வெயிட் தூக்குறாங்க, தொடர்ந்து தூக்கிட்டே இருப்பாங்களா 1 மணி நேரம், 1 மணி நேரம் உங்களால நடக்க முடியும். ஆனா 1 மணி நேரம் வெயிட் தூக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் கன்ட்ராக்ஷன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து ஆக்சிஜன் பத்தாது அந்த செல்லுக்கு. ஸோ ஒரு ஆக்சிஜனை வந்து உடனடியா காலி பண்ணி ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு பேரு அனரோபிக் எக்ஸசைஸ். ரொம்ப ஜம்ப் பண்றது, தொடர்ந்து ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு 100 ஜம்ப் 150 ஜம்ப் பண்ணலாம், அதுக்கு மேல வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி ரெகுலரா ஏரோபிக் எக்ஸசைஸ்னா நம்ம ரெகுலரா பண்ற அப்படியே மைல்டா அப்படியே ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஸ்லோவா பண்ற எக்ஸசைஸ்க்கு பேர் தான் ஏரோபிக் எக்ஸசைஸ். இதுவே ஸ்பீடா பண்ற ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஜம்ப் பண்றது, நொன்றது, இதெல்லாம் ரொம்ப நேரம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ உடனடியா பண்ற எக்ஸசைஸ் வந்து அதிக டைம் எடுக்காம குறைஞ்ச டைம் எடுத்துக்கிற எக்ஸசைஸ்க்கு பேர் தான் அனரோபிக் எக்ஸசைஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணணும். இதுவே நம்ம வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா அனரோபிக் எக்ஸசைஸ் பண்ணணும். வெயிட் கம்மியாகணும்னா ஏரோபிக் எக்ஸசைஸ், அது ஸ்லோவா பண்ணணும், ப்ரொலாங்கா பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். இதுவே நீங்க வெயிட் லிஃப்ட் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு என்ன ஆகும், மசில் பாடி வந்து பில்ட் ஆகும். புரோட்டீன் எடுத்துட்டே நீங்க வந்து விகரஸா ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகி பில்டப் ஆகும், நல்ல க்ரோத் இருக்கும். ஓகேங்களா, அதனாலதான் வந்து அனரோபிக் எக்ஸசைஸ் வந்து வெயிட் கெயினுக்கு பண்ணுவாங்க, ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு பண்ணுவாங்க. இதுவே பாத்தீங்கன்னா ஸ்லோ ரன்னிங், ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்விம்மிங் பண்றது, சைக்கிளிங் பண்றது, நம்ம பொறுமையா நடக்கிறது, ஜாகிங் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா வெயிட் லாஸ் நடக்கும். இல்ல ரொம்ப ஜம்ப் பண்றது, ரொம்ப விகரஸா ஜம்ப் பண்றது, படியில குடுகுடுன்னு ஏறி போயிட்டு திருப்பி படியில இருந்து இறங்குறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து அனரோபிக் எக்ஸசைஸ். ஓகேங்களா, சோ நம்ம வெயிட் லாஸ் நடக்கணும்னா வெயிட் லாஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த எக்ஸசைஸ் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி வெயிட் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இப்போ ஒருத்தவங்க வந்து கையை வந்து இப்படி பண்றாங்க, ஓகேங்களா, ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. இது வந்து நம்ம மைல்டா நம்ம பண்ணும்போது ஒரு மூமெண்ட். ஓகேங்களா, இதுலயே வந்து இன்னர் ரேஞ்ச், மிடில் ரேஞ்ச், அவுட்டர் ரேஞ்சுன்னு இருக்கு. இப்போ ஒரு விரல் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு விரல் இப்படி இருக்குன்னா இது வந்து இப்ப வந்து நம்ம கையை மடக்கணும். ஓகேங்களா, இப்ப மடக்கணும்னா இது வந்து அவுட்டர் ரேஞ்ச். ஓகேங்களா, இது மிடில்ல இருக்கிறது மிடில் ரேஞ்ச், இன்னர்ல இருக்கிறது ஃபுல் இன்னர் ரேஞ்ச். ஓகேங்களா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது மிடில் ரேஞ்ச்ல இருந்து பண்ணணும்.
பவரா நம்ம பண்ணணும் அப்படின்னா மிடில் ரேஞ்ச்ல இருந்து பண்ணணும். இதே ஏரோபிக் எக்ஸசைஸ் லாங்கா பண்ணணும்னா ஃபுல் அவுட்டர்ல இருந்து இன்னர் ரேஞ்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா அது ஏரோபிக் எக்ஸசைஸ்க்கு போயிடும். இதுவே மிடில் ரேஞ்ச்ல இருந்து பண்ணும்போது இப்போ தம்பிள்ஸ் அடிக்கிறாங்கன்னா ஃபுல்லாவும் எடுக்க மாட்டாங்க, ஃபுல்லாவும் நீட்ட மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு பாதி தான் இருக்கும் கை. இப்படிதான் வந்து ஒரு தம்பிள்ஸ் வச்சு எடுத்தாங்கன்னா அது மாதிரி டம்பிள்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அது மிடில் ரேஞ்ச்ல பண்ணாதான் அவங்களுக்கு எஃபெக்ட் அதிகம். இதுவே அவுட்டர் ரேஞ்ச்லயும் இன்னர் ரேஞ்ச்லயும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லா மசில் வந்து டியர் ஆயிடும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 4 இது பண்ணும்போதே அவங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. மசில் வந்து ரொம்ப சோர்னஸ் ஆயிடும். மசில் சோர்னஸ் வந்துடும். ஏன்னா ஒரு மசில வந்து கண்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா 90 கண்ட்ராக்ஷன்ஸ் தான் அதனோட பவர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த கண்ட்ராக்ஷன்ஸ்க்கு போகும்போது அதனோட மசிலோட பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அந்த மாதிரிதான். ஸோ ஒன்று பண்ணணும்னா அதுக்கு ப்ராப்பரா வந்து இடைவெளி விட்டு பண்ணணும். தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த மசில் சோர்னஸ் வரும். மசில் சோர்னஸ்னா சுத்தமா டைட் ஆயிடும். மசில்ஸ் ரிலீஸ் ஆகாது, அப்படியே புடிச்ச மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல அப்படியே கல்லு மாதிரி ஆயிடும். அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீக்கம் ஆயிடும். சரிங்களா? அந்த மசிலுக்கு வந்து ஆக்சிஜனே பத்தாது. ஃபுல்லா அதை போட்டு கிழிக்கிற அளவுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் அதுக்கு வந்து போயிடும். ஸோ மசில் சோர்னஸ் வராம பாத்துக்கணும். அதுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்னதா ஒரு வெயிட் 1 kg வெயிட் வச்சு லிஃப்ட் பண்ண சொல்லுவாங்க. எத்தனை வந்து உங்களால பண்ண முடியுது. ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட கெப்பாசிட்டி பார்ப்பாங்க, எலிஜிபிலிட்டி எவ்வளவு இருக்கு, அவங்களோட அதனோட மசில் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படின்னு பாக்குறதுக்கு ஜஸ்ட் 1 kg இல்ல 2 kg அவங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ. 1 kg எடுத்துக்கிட்டாங்க, ஒரு 50 ரெப்படிஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகே, இவங்க வந்து டாலரன்ஸ் வந்து 50 தான். ஓகேங்களா? அதுக்கு மேல பண்ணும்போது அவங்களால பண்ண முடியாது, வலிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 50 ஓரளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 45ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ 45ல வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ அதாவது வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க 45ல இருந்து ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு அப்பதான் அந்த மசில் வந்து சோர்னஸ் வராது. அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் 50 பண்ணலாம். அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிலருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம். 50 அடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து 55 ரெப்படிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 60 கொடுக்கணும். அந்த மாதிரி கிராஜுவல் அந்த மாதிரி தான் போகணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து மசில் வந்து டைட்டா இருக்கும், மசிலுக்கும் நல்லது. இல்லைன்னா மசில் வந்து சோர்னஸ் ஆயிடும், இல்லைன்னா எஃபெக்டே இருக்காது. இப்போ என்னால 100 அடிக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு போயிட்டு வெறும் 20 கொடுத்தீங்கன்னா மசில் பவரே இருக்காது. நார்மலா செய்யற வேலை மாதிரிதான் இருக்குமே தவிர அதனோட மசிலோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணும், அவங்களோட ரெப்படிஷன் மேக்ஸிமம் எவ்வளோ, அவங்களால எவ்வளவு பண்ண முடியுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. ஒரு சிலர் டெய்லி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து வீக்லி ஒன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் மந்த்லி ஒன்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா போகணும். நம்ம ஒரு பாடி வந்து பில்டப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா போறதுதான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ மசில் பவர்ல பாத்தீங்கன்னா 0 to 5 வரைக்கும் இருக்கு மசில் பவர். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரோக் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. ஓகேங்களா? இப்போ தேர்ட் டேல போயிட்டு டெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ மசில் பவர் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுத்தமா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 0ல இருக்கும். 0னா ஒண்ணுமே இருக்காது. அதாவது இப்படி கையை விட்டா அப்படி பொத்துன்னு விழுகும், இப்படி கை தூக்கி விட்டாங்கன்னா அப்படி கீழே விழுகும். அந்த மாதிரி மசில் பவரே இருக்காது. இதுக்கு பேர் தான் வந்து 0. அவங்களுக்கு வந்து 0 மசில் பவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 0 தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், மசில் பவர் 0ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிக்கர் ஆஃப் கண்ட்ராக்ஷன் இருக்கும். அதாவது கையை எப்படி பண்றீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து உள்ளுக்குள்ள நடக்கும், ஆனா கையில வந்து தெரியாது. ஓகேங்களா? இப்ப இந்த மசில் பாத்தீங்கன்னா டைட் ஆகும், ஆனா மூவ்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த ஃபிளிக்கர் ஆஃப் கண்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள, ஆனா மூவ்மெண்ட் வந்து வெளியில பார்க்க முடியாது. அதுக்கு பேர் தான் மசில் பவர் 1. ஓகேங்களா? இது வந்து மேனுவல் மசில் டெஸ்ட். ஒருத்தவங்களுக்கு வந்து மசில் பவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும். மசில் பவர் 0, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? இப்ப 5 வரைக்கும் இருக்கு. அப்ப 0னா சுத்தமா ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு மசில் பவர். இப்போ ஒரு ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் போய் செக் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0ல இருக்கும் ஒரு சிலருக்கு. அப்போ 0 அடுத்தது 1னா ஃபிளிக்கர் ஆஃப் கண்ட்ராக்ஷன், அது உள்ள மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த மசில் பவர் 1ன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல இப்படி விட்டீங்கன்னா எகெயின், அதாவது இது கிராவிட்டினா கிராவிட்டிக்கு அசிஸ்டட். ஒருத்தங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா கிராவிட்டி அசிஸ்டட், இப்படி வந்து அசிஸ்ட் பண்ணும்போது அவங்க பொறுமையா அப்படியே விடுவாங்க. அந்த விடுறது அந்த கண்ட்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஆப்போசிட் மசில் வந்து லூஸ் பண்ணி அதை அப்படியே லூஸ் பண்ணி அப்படியே விடும். இதுக்கு பேர் தான் மசில் பவர் 1.
அதாவது கிராவிட்டிக்கு அசிஸ்ட் பண்றது மசில் பவர் 1. இப்போ கிராவிட்டிக்கு எதிரில பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த இடத்துல வந்து நிக்குது இல்லைங்களா, அப்போ அது மசில் பவர் 2. ஓகேங்களா. இப்போ கிராவிட்டி எதிர்த்து பண்றாங்க, இப்படி கையை வந்து இப்படி மேல தூக்குறாங்க, ஒரு கிராவிட்டி கீழே இருக்கு, இழுத்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்ல வந்து மேல வந்து கை தூக்குறாங்க, இப்படி கையை வந்து இப்படி மேல தூக்குறாங்க, இப்படி இருக்கிற கை இப்படி எடுத்துட்டு வராங்க, அது கீழே போறது வேற மேல போறது வேற. அந்த மாதிரி கிராவிட்டிக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து மசில் பவர் 3. ஓகேங்களா. இதுவே ஒரு சின்ன வெயிட், ஒரு 1/2 கிலோ வெயிட், அது மாதிரி ஒரு 1/2 கிலோ வெயிட் வந்து தூக்குறாங்க, அவங்களால தூக்க முடியுது, எகெயின்ஸ்ட் கிராவிட்டியில ஒரு 1/2 கிலோ மசில் பவரை வந்து அவங்க தூக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மசில் பவர் 4. இதுவே ஒரு 10 கிலோ வெயிட் வந்து அவங்க தூக்குறாங்க, ஒரு பக்கெட் எல்லாம் தூக்குறாங்க, இப்ப வெயிட் லிஃப்டிங் அந்த வெயிட் எல்லாம் தூக்குறாங்க, இவங்களோட வேலையை நார்மலா எல்லாமே செஞ்சுறாங்க அப்படின்னா மசில் பவர் 5. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே வந்து மசில் பவர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நார்மலா 5 தான் இருக்கும். ஓகேங்களா. அப்ப அந்த 5 வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு சில ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மசில் பவர் 2 இருக்கும். கையை வந்து இப்படி அப்படியே தூக்கி தூக்கி பொத்து பொத்துன்னு போடுவாங்க, அப்படி அப்படி தூக்குவாங்க, அப்படி கீழே விழுந்துரும், இப்படி தூக்க வருவாங்க, அப்படி கீழே விழுந்துரும். அந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரோக் பேஷன்ஸ்க்கு வந்து மசில் பவர் வந்து 2ல இருந்தே ஆரம்பிக்கும், 2 வரும், அதுக்கப்புறம் 3 அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து கோமால இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து கோமா போகும்போது மசில் பவர் 0ல இருக்கும். அவங்க எதுவுமே நினைச்சாதானே கன்ட்ராக்ஷனே நடக்கும். சோ அவங்களுக்கு வந்து நினைக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மசில் பவர் 0ல இருக்கும். இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்துட்டு டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருக்கும். ஏன்னா மசில் வந்து கன்ட்ராக்ஷன் நடந்தாதான், அந்த கன்ட்ராக்ஷன் நடக்கும்போது உள்ள இருக்கிற அந்த ரத்த குழாயில வந்து அழுத்தம் வரும். ஓகேங்களா. மசில் வந்து கன்ட்ராக்ஷன் ஆனாதான் இந்த ரத்த குழாயில வந்து அழுத்தம் வரும். அழுத்தம் வரும்போது பிளட் வந்து மேல போகும். ஓகேங்களா. அது அப்படி இல்லை அப்படின்னா ஹார்ட் வந்து ரொம்ப வீக் ஆகும். இப்போ ஹார்ட் வந்து மசில் பம்ப் பண்ணிட்டே இருக்கு, மசில் பம்ப் பண்ணி வர்றது, அது ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து பம்ப் பண்ணி மேல போகும். ஆனா ஒரு சில மசில்ஸ் வந்து வேலை செய்யல அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிட்டு, இப்ப கால் தொங்க போட்டிருக்காங்க இல்ல கீழே இருக்காங்க, ட்ரைனேஜ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மசில் வந்து தொடர்ந்து ஒரே இடத்துலயே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உள்ள வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கட்டி கட்டியா அந்த ரத்தங்கள் வந்து தொடர்ந்து இருக்கலாம். எப்படி சாக்கடை தொடர்ந்து கிளீன் பண்ணாமலே இருந்தா அப்படியே வெள்ளை வெள்ளையா கட்டி கட்டியா ஆயிரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபேட்டு அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து அப்படியே கட்டி கட்டி ஆயிடும். அப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருப்பாங்க, கோமா ஸ்டேஜ்ல இருப்பாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஐசியூல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா நேரா போன உடனே காலை வந்து தூக்கி அசைக்க கூடாது. ஓகேங்களா. எடுத்த உடனே நம்ம அந்த மூவ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா டக்குன்னு அந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் என்ன ஆகும்னா ஹார்ட்டுக்கோ மூளைக்கோ போச்சுன்னா ஒன்னு ஸ்ட்ரோக் வரும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும். சோ ஒருத்தவங்க தொடர்ந்து படுத்துட்டே இருக்கிறாங்கன்னா போன உடனே அவங்கள போயிட்டு உட்கார வைக்கிறது, நிக்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது, கை காலெல்லாம் அசைக்க வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணுமே தவிர எடுத்த உடனே நம்ம அதிகமா பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டீப் வெயின் த்ரோம்போசிஸ். ஏன்னா அந்த மசில் வந்து கன்ட்ராக்ஷனே ஆகல. கன்ட்ராக்ஷன் ஆகாதப்போ அந்த பிளட்டுக்குள்ளார அந்த மசில்ஸ்குள்ளார இருக்கிற பிளட் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகாது. ஸோ அப்படியே இருக்கும்போது ஸ்லோவா தான் அந்த பிளட் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ அதை டைட் பண்ணாம இருக்கிறதுனால அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இது வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ மசில்லயே வந்துட்டு அப்ப 0ல இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டிமுலேஷன், எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுத்து அதை வந்து ரெக்கவரி பண்ணுவோம். இன்னொன்னு வந்து என்னன்னா பாசிவ் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறது, அதாவது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா நாங்க வந்து கையை காலை வந்துட்டு இப்படி ஆட்டி ஆட்டி விடுறது, கையை மடக்கி விடுறது, காலை நீட்டி விடுறது, மேல தூக்கி விடுறது, அந்த மாதிரி கிராஜுவலா வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து மசில் வந்து வீக் ஆகாம இருக்கும். பிளட் வந்து அதுக்குள்ளார வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நம்மளே வாலண்டியரா பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த பிளட் பம்ப் ஆகி ஓரளவுக்கு பிளட் வந்து மூளைக்கு போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இப்போ மூளையில வந்து ஒரு ஸ்ட்ரோக் வருது, ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளாக் வந்து மறுபடியும் கரையுமா அப்படின்னா மேக்சிமம் அது கரையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ ஒரு அடைப்பு இருக்குன்னா 80% இருக்கு, 90% இருக்கு அப்படின்னா தான் அந்த இடத்துல அடைப்பு வந்து வரும். அதுல ஆனாலும் ஒரு சின்ன ஒரு 10% பிளட் வந்து போயிட்டு இருக்கும். சோ அந்த பிளட் இருந்தாலும் வேற ஒரு இடத்துல அனஸ்டமோசிஸ் மூலியமா வேற ஒரு இடத்துல இருந்து அதுக்கு வந்து பிளட் வந்து வந்துடும். அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கும்போது பிளட் வந்து வந்துடும். ஆனா 90% 100% வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்கு மட்டும் பிளட் சப்ளை போகாது. அது எந்த ஏரியாவை பொறுத்து
இப்ப கைக்கு மட்டும் வர்ற ஏரியால அஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த மூளையில வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்கு மட்டும் பிளட் போகல அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட இப்ப அப்பர் லிம் மட்டும் வருது அப்படின்னா கைக்கு மட்டும் கை வேலை செய்யாம போயிடும், மோனோப்ளிஜியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காலுக்கு போற பிளட், கைக்கு போற பிளட், எதுக்குமே பிளட் போகல, அதாவது பாதி வந்து ஒரு சிலருக்கு வந்து சரி பாதி, மேக்சிமம் ஸ்ட்ரோக்னாவே என்ன ஆகுனா பாதி உடம்பு கை கால் எல்லாமே வந்து பாதி வந்து ஃபுல்லா அந்த பிளட் சப்ளை எந்த இடத்துல வரலையோ அந்த இடம் வந்து கட் ஆயிரும். ஒன் சைடு பிரெயின் வந்துட்டு இப்ப லெஃப்ட்னா ரைட்ல வந்து ஒரு ரைட் பிரெயின்னா லெஃப்ட்ல இருக்கிற மசில்ஸ் வந்து வீக் ஆயிடும், எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து மசில் பவர் வந்து 0ல இருந்து 1 எடுத்துட்டு வரணும், 1ல இருந்து 2 எடுத்துட்டு வரணும், 2ல இருந்து 3 எடுத்துட்டு வரணும், 3ல இருந்து 4 எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் வச்சு வாக்கிங் வச்சு நடக்க வச்சு அவங்கள ஃபுல்லா எல்லாமே ட்ரைனிங் கொடுத்தாதான் அவங்களோட மசில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து தெரபியூட்டிக் எக்ஸசைஸ், அதாவது நார்மலா நம்ம பண்ற எக்ஸசைஸ்க்கும் ஒரு தெரபியூட்டிக்கா பண்ற எக்ஸசைஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ மத்தவங்களுக்கு வந்து பண்ணும்போது அவங்களா பண்றது கஷ்டம், அவங்களுக்கும் பண்ணவும் தெரியாது. சோ நம்ம தான் போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே நம்ம கத்து கொடுக்கணும். ஸ்ட்ரோக் வந்த உடனே ஃபர்ஸ்ட் டேல இருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பிசியோதெரபி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா ஒரு மாசத்துலயே அவங்கள வந்து நிக்க வச்சு நடக்க வச்சு அவங்கள 3 மாசத்துக்குள்ளார அவங்க வேலைக்கே அவங்க பழைய நிலைமைக்கு 90% வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நீங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு அப்புறமாச்சு அந்த பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா 1 மந்த்லயே அவங்க அந்த பேஷண்ட் வந்து ரெடி ஆயிடுவாங்க. 0 மசில் பவர் இருந்தாலுமே நாங்க வந்து அதை ரெடி பண்ணி நடக்க வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னாவே ரொம்ப லேட் பண்ணாம பிசியோதெரபி ஃபர்ஸ்ட் டேல இருந்தே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்பதான் அந்த மசில் பவர் வந்து டக்கு 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 டக்குன்னு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப லேட்டாக பிரெயின்ல இருக்கிற அந்த ஏரியா வந்து செத்து போயிடும். நியூரோ பொறுத்த வரைக்கும் பிரெயின்ல வந்து ஒரு இடத்துல பிளட் போகாம ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ள அதை பார்க்கல அப்படின்னா அந்த ஏரியா அந்த நர்வ்ஸ் வந்து செத்து போயிடும். ஸோ ரெட்டிகுலர் மூவ்மெண்ட் மூலியமா தான் பக்கத்துல இருக்கிற பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி தான் நம்ம வந்து அவங்கள வந்து நடக்க வைக்கணும், எல்லா வேலையும் செய்யணுமே தவிர அந்த ஒன்ஸ் செத்து போச்சு அப்படின்னா அந்த மூளையை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து மூளையை வந்து ஜஸ்ட் ஒரு 5% கூட நம்ம யூஸ் பண்றது இல்லை, மொத்தமாவே நம்மளுக்கு வந்து 100% யூஸ். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்துட்டு அவரே வந்து ஒரு 14% என்னமோ தான் யூஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு, அவ்வளோ பெரிய விஞ்ஞானி. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பிரெயினை வந்து அவ்வளவு நம்ம யூஸ் பண்றதே இல்லை. எல்லா திறமையும் இருக்கு, ஒரு சிலருக்கு ஒரு திறமை இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லா திறமையும் இருக்கு நம்மளுக்கு, ஆனா அந்த திறமையை வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஸோ நம்ம அந்த செத்து போன அந்த பிரெயினோட செல்ஸை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற மூளையை தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அந்த இதை வச்சுதான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றோம். புதுசா குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து வெளியில நடக்க வைக்கிறதுக்கு அவங்கள வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், திரும்பத்துக்கு கத்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சைட்லயும் அந்த சைட்லயும் திரும்பத்துக்கு கத்து கொடுக்கணும், அது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? பாசிவ் மூவ்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறமா திரும்பி பண்ற எக்ஸசைஸ் நெக்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அவங்க முட்டியை வச்சு ஊனி எழுந்திருக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அது எப்படி பண்ணணும், வேற ஏதாவது ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு, ஏன்னா நல்லா இருக்கிற கையை வச்சு அந்த கயிறு மாதிரி கட்டிட்டு மேல எழுந்திரிச்சு உட்கார வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த அவங்களே எழுந்திரிச்சு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே அதுலயே வந்து கொஞ்சம் நவுந்து அந்த பெட்டக்ஸை வந்து லிஃப்ட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளி போறதுக்கு அந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் அப்படியே நவுந்து போற மாதிரி பெல்விக் பிரிட்ஜ் பண்ணி கொஞ்சமா எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறமா நிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது எப்படின்னா மூளையில ஒரு இடத்துல சாட்சி வச்சுட்டு மூளையில நிக்கிறதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அப்பதான் அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்கும். அப்போ மூளையில நிக்க வச்சு கொஞ்சம் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எக்ஸசைஸ் சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப்பா அவங்களால நடக்க முடியாது. ஸோ ஒரு காலை அவங்க தூக்கி வைப்பாங்க, இன்னொரு காலை அவங்களால தூக்கி வைக்க முடியாது. ஸோ நம்ம காலை எடுத்து அவங்க காலை வந்து நவுத்தி கொஞ்சமா அவங்கள வந்து ஷோல்டர்ல சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து நடக்க வைக்கணும். அதுக்கப்புறமா தான் அவங்களே தனியா நடக்கிற அளவுக்கு கொஞ்சமா ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல 0ல இருந்து மசில் பவர் 5 வரைக்கும் அவங்களால படுத்த படுக்கையா இருக்கிறவங்கல இருந்து முட்டி போட்டு திரும்பி படுக்க வச்சு நேரா உட்கார வச்சு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சமா நடக்க வச்சு சப்போர்ட் பண்ணி நடக்க வச்சு அதுக்கப்புறம் வித்தவுட் சப்போர்ட்ல நடக்க வைக்கிற வரைக்கும் ஃபுல்லா மசில் பவர் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் தெரப்பி பண்றது மூலியமா தான் எடுத்துட்டு வர முடியும். இதுவே வந்துட்டு இப்போ பார்ட் பை பார்ட்டா பாக்குறோம் அப்படின்னா, இப்ப கழுத்துக்கு மட்டும் அப்படின்னா ஃபிளெக்ஷன் எக்ஸசைஸ் அந்த மாதிரி வந்து அவங்கள ரெடி பண்ணலாம். இதுவே ஷோல்டருக்கு வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து புள்ளி எக்ஸசைஸ், மேல அந்த கயிறு மாதிரி கட்டி விட்டுட்டு இந்த கையை வச்சு இப்படி மேல தூக்கி கீழே இருக்கிறது, அந்த மாதிரி புள்ளி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் இப்படி கையை பின்னாடி எடுத்துட்டு போறது, முன்னாடி எடுத்துட்டு வர்றது. ஓகேங்களா? அந்த மாதிரி ரொட்டேட் பண்றது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ரொட்டேட் பண்றது, அதுக்கப்புறம் கையில வெயிட் மாதிரி கொடுத்துட்டு 1 kg 2 kg அந்த மாதிரி வெயிட் மாதிரி கொடுத்து கீழே தொங்க விட்டுட்டு பெண்டுலார் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. முன்னாடி முன்னாடி ஒரு 10 டைம்ஸ், இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் 10 டைம்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக், அப்புறம் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அதை கையை கீழே தொங்க விட்டுட்டு வெயிட் கொடுத்து பண்ணும்போது உள்ள வந்து ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும். அப்ப ட்ராக்ஷன் கிடைக்கும் போது, ஏன்னா ஜாம் ஆயிருக்கும், ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னா ஃபுல்லா அந்த பால் அண்ட் சாக்கெட் வந்து இப்படி ஜாம் ஆயிருக்கும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மைல்டு ட்ராக்ஷன் நம்ம வந்து வெயிட் கீழே கொடுத்து பெண்டுலார் மூவ்மெண்ட்ல கொடுக்கும்போது மைல்டு ட்ராக்ஷன் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த பிடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகும். நம்ம இந்த ஷோல்டர் பிளேஸ் எக்ஸசைஸ் பண்றது, அப்புறம் இப்படி ரொட்டேட் பண்றது, பேக்ல ரொட்டேட் பண்றது, அப்புறம் ஷோல்டர் ஸ்ட்ரக் பண்றது, ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் பண்றது, அந்த மாதிரி இந்த மூவ்மெண்ட்க்கு வந்து ஷோல்டருக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்க கொடுக்க, எக்ஸசைஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பேக்குக்கு எக்ஸசைஸ் பண்றது, ரொட்டேஷன் பண்றது, கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் படுத்துட்டு வந்து எக்ஸசைஸ் பண்றது, பேக் பெயின் எக்ஸசைஸ், அந்த மாதிரி காலுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா காலுக்கு எக்ஸசைஸ், கால் வந்து பிளான்டார் ஃபிளெக்ஷன், டார்சி ஃபிளெக்ஷனே வராது, ஃபுட் டிராப் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து காலை எப்படி வந்து நடக்க வைக்கிறது, எப்படி எல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படின்றது. எக்ஸசைஸ் தெரபின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் சிலபஸ். அதுக்கு இதான் அப்படின்றதே இல்லை. கண்ணுக்கு கூட எக்ஸசைஸ் இருக்கு. மேல பாக்குறது, கீழே பாக்குறது, ரைட் அண்ட் லெஃப்ட் பாக்குறது, ரொட்டேஷன் பண்றது, மறுபடியும் இந்த பக்கம் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அப்புறம் இப்படி சைடு, இந்த சைட்ல, அப்புறம் கண்ணை மூடி மூடி முழிக்கிறது, அப்புறம் பிளிங்க் பண்றது, அப்புறம் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட வச்சுட்டு தூரமா பாக்குறது, மறுபடியும் இப்படி தூரமா பார்த்துட்டு கிட்ட வைக்கிறது, கிட்ட பார்வை, தூர பார்வை, அந்த மாதிரி கண்ணுக்கும் எக்ஸசைஸ் இருக்கு. ஓகேங்களா? காதுக்கு வந்து, அதாவது காதுல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. அதாவது இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கும், அப்படியே உலகமே சுத்துற மாதிரி இருக்கும், அப்படியே ரொம்ப பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும், கீழே தள்ளுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து மேக்சிமம் எதனால வரும் அப்படின்னா, இந்த ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு அப்படின்ற மசில் வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். அதாவது ஒன்னு கண்ட்ராக்ட் ஆகும்போது ஒன்னு ரிலாக்ஸ் ஆகும், இந்த பக்கம் கண்ட்ராக்ட் ஆகும்போது இது ரிலாக்ஸ் ஆகும். ஆப்போசிட் ஆக்ஷன் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்காது. அப்போ வந்து தலையை வந்து நேரம் வைக்க முடியாது, ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த வெர்டிகோ வரும். ஒரு சிலருக்கு வந்து இன்னொன்னு பேலன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா, காதுக்குள்ளார வந்துட்டு 3 திரவங்கள் இருக்கும். ஓகேங்க? ஹரிசாண்டலா இருக்கும், சஜிட்டல் ஃபேஸ்ல இருக்கும், ஒரு லாங்கிடியூடினலா இருக்கும். அந்த மாதிரி 3 ஆங்கிள், இந்த சைட்ல, இந்த சைட்ல, இந்த சைட்ல, இப்படி இப்படி, அதுக்கப்புறம் கீழே படுத்த மாதிரி. ஓகேங்களா? இந்த 3 டைரக்ஷன்ல காதுக்குள்ள ஆரிக்குலர் இருக்கும், உள்ளுக்குள்ள. அதுல வந்து தண்ணி இருக்கும். அது தண்ணினா எண்ணெய் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது வந்து இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த இது வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதுக்குள்ள என்ன இருக்கும், இப்படி ஒரு இது இருக்கும், அப்புறம் இப்படி ஒண்ணு இருக்கும், அப்புறம் இப்படி படுக்க வச்ச மாதிரி இருக்கும், 3 அளவு இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து இந்த அளவு வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நேரா இருக்கா, கோணையா இருக்கா, ஸ்ட்ரெயிட் லைன் போடணுமா, இல்ல மேல இருந்து கீழே அளக்கணுமா, இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கா, இது நேரா இருக்குல்ல, இங்க மேல இங்க கீழே இல்லாம, அந்த மாதிரி 3 டைரக்ஷன்லயும் அளவு எடுக்கிற மாதிரி வந்து நம்ம காதுக்குள்ள வந்து 3 வந்து திரவ பை இருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம நிக்கிறோமா, நடக்கிறோமா, சுத்துறோமா, ரொட்டேட் பண்றோமா, படுத்து தூங்குறோமா அப்படின்னு நம்ம எந்த பொசிஷன்ல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சிக்னல் கொடுக்கறதே வந்து அந்த ஆரிக்குலர் தான், அந்த பைகள் தான். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த எக்ஸசைஸ் கொடுக்கும்போது, அதனால பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுவாங்க. அதே மாதிரி செரிபெல்லம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிபட்டு இருக்கு, பின்னாடி விழுந்துட்டோம், அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்றதுல என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு டயலாக் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அது செரிபெல்லம்ல வந்துட்டு அடிபட்டு இருக்கு அப்படின்னா அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இதுவாகும். அதே மாதிரி மெமரி பவர் போறது, திருப்பி திருப்பி ஒரே கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறது, கஜினி படம் மாதிரி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் மறக்கிறது, அந்த மாதிரி வந்து பிரெயின்ல என்ன ப்ராப்ளம்னாலும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி ஹெட் இன்ஜுரி, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மாதிரி மசில் பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இதே மாதிரி ஆனரோபிக் எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ், பாசிவ் மூவ்மெண்ட்ஸ், ஆக்டிவ் மூவ்மெண்ட்ஸ், வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ், இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். இப்போ வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ்னா நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம கையை அசைக்கிறோன்னா அசைக்க முடியும். ஆனா இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ்னா நம்மளோட ஹார்ட்டை வந்து ஒரு நிமிஷம் இருனா வெயிட் பண்ணிக்கோ, ரொம்ப டயர்டா இருக்கு, நிப்பாட்ட முடியுமா? இப்ப கிட்னியோட ஃபங்க்ஷன், கிட்னியோட மசில நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் தண்ணி குடிக்கல, வெயில் அடிக்குது, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன், வெயிட் பண்ணுனா மசில்ஸ் நிக்காது. ஸோ
வாலண்டரி மசில்ஸ் இருக்கு, இன்வாலண்டரி மசில்ஸ் இருக்கு. வாலண்டரி மசில்ஸ்னா நம்மளா பார்த்து செய்யற வேலையை மட்டும்தான், நம்ம நினைச்சா மட்டும்தான் அதை செய்யும். ஓகேங்களா. அடுத்தது இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஹார்ட், லிவர், அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற பார்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா. நம்ம பிரெயின்ல இருந்து டைரக்ட் சிக்னல்ஸ் வரும். வேகஸ் நர்வ் அப்படின்றது தான் வந்து நம்ம உடம்புல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான ஒரு நரம்பு. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம ஆசனம், ஆசனம்னா என்ன, எக்ஸசைஸும் ஆசனமுக்கும் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. எக்ஸசைஸ்ன்றது நம்ம எதுவுமே யோசிக்காம அதை அந்த மூமெண்ட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுதான் வந்து எக்ஸசைஸ். யோகா அப்படின்னா பிரீத்திங், அதாவது நம்ம பிரெத் கண்ட்ரோலை வச்சு இந்த இந்த பொசிஷனுக்கு போகும்போது நம்ம வந்து இன்ஹேல் பண்ணணும், இந்த பொசிஷனுக்கு அப்வர்ட் பொசிஷன் வரும்போது எக்ஸேல் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா. நம்ம பாடியை வந்து டுவர்ட்ஸ் அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸேல் வரும். அவே, அதாவது நம்ம பாடி வந்து வெளியில ஓப்பன் அப் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸேல் வரும். அந்த மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணும்போது அதுக்கு வந்து ஆசனாஸ் அப்படின்ற பேர் இருக்கு. ஓகேங்களா. இந்த பொசிஷன்ல இத்தனை டிகிரியில இப்படிதான் வளையணும் அப்படின்ட்டு ஆசனாஸ் இருக்கு. இப்போ எக்ஸசைஸ் அப்படின்றது நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா ஆசனாஸ் அப்படின்னா இந்த பொசிஷன்ல இவ்வளவு டிகிரி பண்ணணும், அதுக்கு பேர் தான் இந்த ஆசனா அப்படின்றது இருக்கு. அதுலயே பாதி பாதி இருக்கு. ஓகேங்களா. சக்கராசனா, ஆஃப் ரொட்டேட் பண்றது, ஃபுல் ரொட்டேட் பண்றது, அந்த மாதிரி ஆசனாஸும் வந்து எக்ஸசைஸ் மாதிரியே தான். ஆனா அது வந்து ஒரு பேர் வச்சு இதுதான் அப்படின்னு நம்ம பண்றதுக்கு பேரு ஆசனாஸ். ஓகேங்களா. பிரெத் கண்ட்ரோல் வச்சு பண்றதுக்கு பேரு ஆசனாஸ். இதெல்லாம் பண்றதை விட நம்ம ஆசனாஸ் எக்ஸசைஸ் பண்றதை விட ஆசனாஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. மைண்ட், பாடி, சோல் மூணுமே இணைஞ்சு ஒரு இடத்துல உட்கார்ந்ததான் பண்ண முடியும். நம்ம வேற ஏதோ யோசிச்சுட்டு கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம ஏதோ ஒண்ணு பேசிட்டு, போன் பேசிட்டு ஏதோ ஒண்ணு கூட பண்ணிட்டு நம்ம வாக்கிங் போக முடியும். ஆனா ஆசனாஸ் பண்ணும்போது எதை கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ஆசனா பண்ண முடியாது. ஏன்னா மைண்ட், பாடி, சோல் மூணுமே இணைஞ்சிருந்தா மட்டும்தான் ஆசனாஸ் பண்ண முடியும். ஓகேங்க. ஆசனாஸ் அப்படின்னா யோகா. ஓகேங்களா. யோகா அப்படின்றது இந்த மூணுமே இணைஞ்சிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். கான்சென்ட்ரேஷன் இருந்தா தான் யோகா பண்ண முடியும். எக்ஸசைஸ் சும்மா பேசிட்டே கூட பண்ணிக்கலாம், யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஆசனாஸ் வந்து அப்படிதான் பண்ணணும். சோ நம்ம எக்ஸசைஸ் பண்றதை விட ஆசனாஸ் பண்றது பெனிஃபிட் 10 மடங்கு அதிகம். ஓகே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். நம்ம எதை நோக்கி நம்ம போறோமோ, எந்த மசில் ஆக்டிவேட் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம அதாவது டயபெட்டிஸ் இருக்கு, இல்ல ஸ்ட்ரோக் இருக்கு, இல்ல பிபி இருக்கு, சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடம்புல ஆராஸ், ஓகேங்களா, சக்ராஸ் இருக்கு. அந்த ஒரு ஒரு சக்ராஸும் வந்து ஒரு ஒரு பிரெயின்ல வந்து உள்ளுக்குள்ளார ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா. அந்த நரம்பு தண்டுவடம் இருக்கு இல்லையா, அந்த தண்டுவடத்துல ஒன்னொன்னும் ஆக்டிவ் ஆகும். விசுத்தில இருந்து அநாகத சக்கரம், மணிப்பூரகம், ஓகேங்களா, மூலாதார சக்கரம், அது எல்லாமே நரம்பு முடிச்சு இருக்கிற இடம். ஓகேங்களா. அந்த நரம்பு முடிச்சு ஓப்பன் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த குண்டலினி சக்தி வந்து மேல எலும்பு வரும். ஸோ நீங்க இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது எக்ஸசைஸ் வந்து ஆசனாஸ் ரொம்ப பெஸ்ட். ஆசனாஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே உடம்பே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஜுவனேட் ஆகும். அது பிளட் சப்ளை வந்து எல்லாமே வரும். ஸோ நம்ம வந்து உடம்புல மெயின் வந்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம எக்ஸசைஸ் அப்படின்னா கண்ட மெனிக் பண்றது அதுக்கு மாதிரி எக்ஸசைஸ் இல்லை. நம்ம உடம்பு வந்து எக்ஸசைஸ் தான் பண்றோம் அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் எக்ஸசைஸ், வார்ம் டவுன் எக்ஸசைஸ் பண்ணணும். வார்ம் அப் எக்ஸசைஸ்னு ஹோல் பாடியை வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு ஒரு மசிலுக்கும் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். தலைக்கு ஃபுல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வார்ம் அப் எக்ஸசைஸ். ஓகேங்களா. தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறமா பாடி பில்டப் பண்றீங்களோ இல்ல வாக்கிங் போறீங்களோ எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வார்ம் டவுன் எக்ஸசைஸ் பண்ணணும். மசில் வந்து தளர்த்துறது, ரிலாக்ஸேஷன் பண்றது. ஓகேங்களா. ரிலாக்ஸேஷன் தனியா சாப்டரே இருக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து பண்ணா மட்டும் பத்தாது, அந்த மசிலை வந்து கூல் பண்ணணும். ஓவரா ஆக்டிவேட் மட்டும் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்க கூடாது. ஏன்னா அந்த மசில்லாம் ரொம்ப ஓவர் ஆக்டிவ் ஆயிடும். ஸோ அதை வந்து கூல் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிட்டு மறுபடியும் வார்ம் டவுன் பண்ணணும். வார்ம் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற வேலையை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ்லயே வந்துட்டு எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே, நன்றி சார். இருக்கீங்களா? இருக்கேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னீங்க, கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் பேசி இருக்கீங்க. அதுதான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட வெளிப்பாடு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பெரிய விஷயம்லாம் கிடையாது.
எதுவுமே ரெடி பண்ணலன்னு சொல்லி நல்லா நிறைய விஷயத்த வந்து உள்ளந்தர மொத்தத்தையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நல்லா இருந்தது. கேள்விகள் கேட்டாங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு மூளைக்குள்ள. கேள்விகள் கேட்டாங்கன்னா இன்னும் அருவியா கொட்டும். அதுதான் நிறைய விஷயம். இந்த பெயின் ரிலேட்டடா நீங்க பேசும்போது நம்ம சும்மா ஜஸ்ட் நம்ம பேசணும், ஒரு டாபிக் நம்ம செலக்ட் பண்ணுவோம். வெயிட் லாஸ் பேசுனீங்க, வெயிட் லாஸ் போடும் போதும் அதே மாதிரி ஜஸ்ட் நம்ம பேசணும், டாபிக்கா போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7 சீசன் சம்திங் வந்து இருந்தது. அதே மாதிரி பெயின் ரிலேட்டடா போகும்போது 10 சீசன் வந்து ஒரு சீசனுக்கு ஒரு 45 மினிட்ஸ் கணக்கு போட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கிட்ட வந்து நெருக்கிட்டீங்க. 5-6 மணி நேரம் கிட்ட. அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பெயின் ரிலேட்டடா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா வந்து இது அப்படியே ஃபியூச்சர்ல ஒரு புக்கா போட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல வருங்காலத்துக்கு யூஸ் ஆகும். இல்ல ஆக்சுவலா எதனால இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து பிஹெச்டி முடிச்சவங்க கூட வந்து இந்த அளவுக்கு வந்து பிஹெச்டின்றது வந்து அவங்க பர்டிகுலர்லி இப்போ டிசீஸ் இருப்பாங்க, பிஹெச்டி பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரிதான் பண்றாங்களே தவிர பர்டிகுலர்லி அவங்க பிஹெச்டி முடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் புக்கா போடுவாங்க. பட் நீங்க பேஷண்ட் வைஸ் நீங்க எடுத்து ஒரு பெயின் ரிலேட்டடா பேசும்போது வந்து 8 to நீங்க அப்படியே ஒன்னொன்னா நீங்க எடுத்து தந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே சேர்த்து ஃபியூச்சர்ல ஒரு புக்கா எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா சார். டைம் தான் இருக்க மாட்டேங்குது. ட்ரை பண்றேங்க சார். ட்ரை பண்றது இல்ல, அது உங்களுக்கு ஒரு வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி நான் சொல்ல வந்தேன்னா, அது போடும் போது உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு இல்ல, இந்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த ஒரு புக்கு வந்து காலத்துக்கும் பேசும். அதுதான் வந்து அந்த புக்கோட வேல்யூ ஆக்சுவலா வந்து. அதனால ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் நீங்க 10 நிமிஷம் சொன்னனால முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. சரிங்க சார். தேங்க்யூ சார்.